ஹலோ பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். But I trust in your unfailing love. My heart rejoices in your salvation. I will sing the Lord's praise, for he has been good to me. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. கிருபை அப்படின்னா என்ன? கிரேஸ். தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டவருடைய ஈவு, கிரேஸ். இப்போது ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு அவன் 1 மார்க் கூட எடுக்க தகுதி இல்லாதவனுக்கு 100 out of 35 போட்டு பாஸ் பண்ண வைக்கிறாங்க. அதை ஜஸ்ட் பாஸ், கிரேஸ் மார்க்குன்னு சொல்கிறோம். அதே போல் தான் ஆண்டவர் நமக்கு 100க்கு 35 இல்லை, 100க்கு 100 கொடுத்துருக்கிறார். ஏன்னா தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மிடத்தில் அன்பு பாராட்டி இருக்கிறார். ஆம், தாவீது இதை சொல்லியிருக்கிறார், அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்பதாய். கிருபை, அதாவது அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பன் அவர் அரசனாய் மாற்றினது ஆண்டவருடைய கிருபை தானே. எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய கிருபை வெளிப்பட்டபடியினால்தான் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். சில பாடுகளின் மத்தியில் நாம் கடந்து போகும்போதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயம் அவர் நமக்கு விடுதலை செய்வார். நமக்கு நன்மை செய்கிற தேவன் அவரே. பெந்தைக்கோஸ்தின் நாளில் ஒரு மனதோடு கூப்பிட்ட போது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்கிருந்து அனைவர் மேலும் ஊற்றப்பட்டது. இன்றைக்கும் முழு மனதாக இயேசுப்பாவை நோக்கி நம்ம கூப்பிட்டா நிச்சயம் அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்பி நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் கூடவே இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அருமையான தெய்வ பிள்ளையே, இயேசப்பா தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி தன்னுடைய ஜீவனையே நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை முற்றிலும் கழுவி இருக்கிறார். நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நமக்கு சுகம் உண்டு, விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கும் நீங்கள் எந்த காரியத்திற்காக கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதை இயேசுப்பாவுடைய கைகளில் ஒப்பு கொடுங்க. நிச்சயம் அற்புதத்தை ஆண்டவர் தாமே செய்வார். உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.